ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அடுத்து வந்து கிளாஸ் 4 பார்க்க போகிறோம். கிளாஸ் 4ல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கிளாஸ் 1, 2, 3 பார்க்காதவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். கிளாஸ் 4ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ல் சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, மெட்டீரியல் டிசைன்ஸ் எல்லாமே நான் ஸ்டிச் பண்ண போகிற அந்த டிசைன்ஸ் எல்லாமே எப்படி வரைகிறதுன்னு. இப்போ நான் எல்லாமே வரைஞ்சாச்சு. இப்போ இதை எப்படி வரைகிறது, இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிஷினில் இருக்க நூல்லாம் எல்லாமே கழட்டிடணும். கழட்டிட்டு இப்போ வந்து நூல் எதுவும் இல்லாமல் பேப்பரில் நம்ம தைக்க போகிறோம். சரியா, நான் என்னென்ன ஸ்டிச் வரைஞ்சிருக்கேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அதே போல் ப்ராக்டிக்கல் நோட்டில் எப்படி வரையணுன்றதை நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருவேன். இதே மாதிரிக்கே நீங்கள் ப்ராக்டிக்கல் நோட்டில் நீங்கள் வரையணும். வரைஞ்சி நீங்கள் எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பணும். நீங்கள் எல்லாம் ஒரு கிளாஸ் முடிய எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் எத்தனை பேர் இதுலேருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, படிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். சரியா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிட்ட சொல்லியிருந்தோம். இப்போ நான் உங்களுக்கு 12 ஸ்டிச் வரைக்கும் ஒரு வீடியோவை நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ புரியும். ஏன்னா நீங்கள் வந்து டெய்லரிங் கற்றுக்க போகிறீங்க, ஒரு தொழில் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பொறுமை வேணும். பொறுமையாக வீடியோவை மறுபடியும் போட்டு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். தைக்கும்போது எப்படி நான் தைக்கிறேன்றதை பாருங்கள். சரியா, எந்த ஸ்பீடில் தைக்கணும், எந்த இடத்துல ஸ்பீடு குறைக்கணும், எந்த இடத்துல ஊசி நிப்பாட்டணும், எந்த இடத்துல பேப்பரை திருப்பணும், எந்த இடத்துல துணி திருப்பணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வருவேன். சரியா, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம என்னென்ன தைக்க போகிறோன்றதை பார்த்துட்டு கண்டினியூவாக நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா, இது வகுப்பு 4. சரி, இப்போ 1, 2, 3 பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே பாருங்கள், நான் தைக்கிறவங்க எனக்கு வந்து மெசேஜ் போடுங்க. தைச்சது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை வந்து எப்படி நான் சொல்லித்தரேன். மறுபடியும் கூட உங்களுக்கு தைச்சி காமிப்பேன். சரியா, என்ன புரியலைன்னு கூட சொல்லுங்கள். ஏன்னா நான் தைக்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே பேசிக்காக மிஷினில் இது வரைக்கும் இந்த உட்காந்து தைக்காதவங்களுக்கு கூட புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு தான் நம்ம நீட்டாக இருக்கும். சரியா, வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ப்ராக்டிக்கல் நோட்டில் எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோடைய ட்ராயிங் எப்படி வரைகிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேசிக் டெய்லரிங் கோர்ஸ் இது வந்து பார்த்திங்களா, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, நான் கிட்ட காட்டுறேன். பேசிக் டெய்லரிங் கோர்ஸு. இப்போ வந்து பேசிக் டெய்லரிங் கோர்ஸ்னு எழுதியிருக்கோம். அடிப்படை தையல் கலை. இது வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு 1ல் வந்து அதாவது வகுப்பு கிடையாது, வகுப்பு 4. இது வந்து தையல் வந்து முதல் தையல் நம்ம வந்து தைக்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பேப்பரில் தைக்க போகிறோம். அதுக்கு வந்து நூல் இல்லாமல் தைக்கணும். இதே மாதிரிக்கே நீங்கள் எழுதிக்கிறணும். அப்புறம் அடுத்து வந்து இதே ஸ்டிச்சை தான் நம்ம திருப்பி தைக்க போகிறோம். அதுக்கு வந்து துணியில் தைக்க போகிறோம். துணிக்கு வந்து நம்ம நூல் மாட்டி தைக்க போகிறோம். இப்போ பேப்பரில் தைக்கும்போது மிஷினில் நூல் இல்லாமல் தைக்க போகிறோம். துணியில் தைக்கும்போது நூல் மாட்ட போகிறோம். பேப்பரில் தைக்கும்போது கேஸு, பாபின்னு, நூல் எல்லாமே நம்ம கழட்டிடுவோம். சரியா, அது எப்படின்னு தைக்கும்போது இப்போ நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோடைய மாடல் பார்த்துருங்க. ஒன்றா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போடுவோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி லைட்டு வளைவில் கொடுக்க போகிறோம். அடுத்து ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வி ஸ்டிச் கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து இது வந்து நான் வந்து டீச்சர்ஸ்க்காண்டி நான் கொடுக்குறது, என்னோடய சென்ட்ரல் அங்கங்கே வேலை பார்க்குற டீச்சர்ஸுகளுக்கு இந்த மாதிரி நான் ட்ராயிங் வரைஞ்சி சிம்பிளாக கொடுப்பேன். ஆனால் ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரிக்கு 2 வரையக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு படம் வந்து 10 இதுனாலும் வரையணும். சரி, இப்போ ஒரு பக்கத்துக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கத்துக்கு ஒரு டிசைன் தான் இருக்கணும். அதே மாதிரிக்கே இங்கிட்ட ஒரு டிசைன், இங்கிட்ட ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டிச்சஸ் நீங்கள் வரையணும். இது வந்து 2 அப்படின்றது டீச்சர்ஸ்களுக்குரிய கணக்கு. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 10 லைன் ஆச்சும் நீங்கள் கொடுக்கணும். இங்கிட்டு விட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கோடாச்சும் போடணும். இப்போ இந்த ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 10 ஸ்டிச், ஒரு பக்கத்துக்கு ஒரு ஸ்டிச் தான் இருக்கணும். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடு ஒரு ஸ்டிச், அது மாதிரிக்கே 2 பக்கமும் 2 ஸ்டிச் நீங்கள் போடணும். கூடாது, இதே மாதிரிக்கே நீங்கள் போடக்கூடாது. இது டீச்சர்ஸ்க்குரிய நோட்டு. சரியா, இதில் வந்து அவங்களுக்கு டக்குன்னு புரியறதுக்காண்டி நான் 2 தான் கொடுப்பேன். நீங்கள் நிறைய வரையணும், நிறைய தைக்கணும். அப்போ தான் உங்கள் கை வந்து உங்களுக்கு செட் ஆகும். சரியா, நம்ம அடுத்து வந்து வி தைக்க போகிறோம். அந்த பால்லே பெருசு தைச்சோம்னா அதுலேயே சின்னது தைக்க போகிறோம். இது வந்து ரன்னிங் மாதிரிக்க அப்படியே வந்து ரன்னிங்காக வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே ஊசி நீங்கள் மாட்டுறீங்க அப்படின்னா கடைசி இங்கே தான் முடிக்கணும். இதெல்லாம் கரெக்டாக முடிச்சிங்கன்னா இந்த ஸ்டிச் உங்களுக்கு வரும். இது 8வது ஸ்டிச் நமக்கு. அடுத்து பாருங்கள், 9வது வந்து ஸ்கொயர் ஷேப், ரவுண்டு, இந்த பின்னல். அடுத்து ரவுண்ட்லேயே வந்து நம்ம வந்து இந்த ஸ்டிச் கொடுக்குறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு நம்ம துணியிலே ஒரு மாடல் தைப்போம். ஃபைனலாக அவங்களால் முடிஞ்சால் இந்த ஸ்டிச் தைங்க. இது ஊசி நூல் வந்து மாட்டும்போது இது எப்படி தைக்கும்போது நான் சொல்லித்தரேன்.
இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கல் நோட்டு பார்த்துட்டோம். இதே மாதிரிக்கே நீங்கள் நோட்டு ரெடி பண்ணிடுங்க. இதே மாதிரிக்கே ட்ராயிங் வரைங்க. நான் சொன்ன மாதிரிக்கே ஒரு டிசைனும் ஒரு பக்கம் இருக்கணும். இது மாதிரி நீங்கள் 4 பக்கம் நீங்கள் ஒரு 4 டிசைனாக ஒரு பக்கத்துக்கு நீங்கள் வரையக்கூடாது. இது வந்து டீச்சர்ஸ் உடைய நோட்டு நான் சொல்லிட்டேன். என்கிட்ட இருக்க டீச்சர்ஸ் ட்ரைனிங்க்கு நான் கொடுப்பேன் டீச்சர்களுக்கு. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் வந்து ஒரு பக்கத்துக்கு ஒரு டிசைன், இங்கிட்டு ஒரு டிசைன், அதை நல்லா நிறையா வரையணும். ஸோ இதான் ஸ்டூடெண்ட் ஒர்க்கு. அடுத்து வந்து நம்ம நோட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதை வந்து நான் பேப்பரில் வரைஞ்சிருக்கேன். நம்ம வச்சுருந்தோம் பாருங்கள். இதுக்கு நான் வந்து ஒரு கோடு விட்டு புள்ளி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் நம்ம தைக்க போகிறோம். ஃபைனலாக கை செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நடுவில் இருக்க கோடு கூட நீங்கள் தைச்சிக்கிறலாம். சரியா? இது முதல் ஸ்டிச் நம்ம போட போகிறது. ரெண்டாவது பாருங்கள், பேப்பரில் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், இது மாதிரிக்கா ஒரு டிசைனாக ஒரு பேப்பர் ஃபுல்லாக நீங்கள் வரையணும். இந்த டிசைன் ஒரு பேப்பருக்கு ஒரு 15 டிசைன் 15 கோடு வந்தாலும் நீங்கள் 15 வரையணும், 15 நீங்கள் தைக்கணும். ஸோ இது நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காண்டி மேலே இங்கே கொடுக்குறேன். இதுவும் இந்த மாதிரி கொடுக்குறேன். இது மாதிரி தான் எங்கள் டீச்சர்ஸுகளுக்கு நான் கொடுப்பேன். டீச்சர்ஸுகள் பழக வைக்கிடுவாங்க. ஒரு சில டிசைன் வந்து அவங்களுக்கு தெரியலை அப்படின்னா நான் ட்ரைனிங் கொடுத்து தான் சென்டருக்கு அனுப்புவேன். சரியா? இப்போ இதில் ஒன்று நான் டிசைன் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து வி போட போகிறோம். இந்த வீலே வந்து சின்ன சைஸில் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் போட போகிறோம். அப்புறம் இந்த மாதிரிக்கு பெரிய வளைவு கொடுக்க போகிறோம். பார்த்திங்களா? டிசைன் வந்து 6, இது 7. அடுத்து நான் காமிச்ச ப்ராக்டிக்கல் நோட்டில் இந்த மாதிரிக்கு இது வந்து 8, 8வது ஸ்டிச் பார்த்துக்கோங்க. இது 9, 9, 10 ரெண்டுமே வந்துருச்சு. ஸோ 11, 12, 13 உங்களுக்கு அது வந்து கடைசியாக நான் வரும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாமா? இப்போ மிஷினில் வந்து மிஷினை ஆன் பண்ணியாச்சு. இதில் இருக்க கேஸ் பாப்பினை வெளியே எடுத்துகிட்டேன். நான் நூல் எல்லாமே கலட்டியாச்சு, எதுவுமே இல்லை பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் தைக்க போகிறோம். இதில் வந்து அதாவது கரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், இதுக்கு பேர் நேர் தையல்னு சொல்லுவோம். நேர் தையல் நீங்கள் ஆரம்பிக்கும்போது பார்த்துக்கோங்க. இது நம்ம புள்ளி வச்சுருக்கோம் பாருங்கள். இதே மாதிரிக்கே இதுக்கு மட்டும் நீங்கள் கோடு போட்ட பேப்பரை எடுத்துக்கோங்க. கோடு போட்ட பேப்பரில் இதில் வந்து இப்படியே தைக்கணும். நம்ம எந்தெந்த சொன்ன பாருங்க, ஊசியை ஃபஸ்ட்டு இறக்கணும்னு இந்த மாதிரிக்கே ஊசியை மிஷினில் இறக்கிக்கோங்க. இந்த மிஷின்லையே இந்த சின்ன மிஷினில் இருக்க மாதிரிக்கே இந்த லேப் இருக்கும். இதை இறக்கி விட்டோம்னா நண்டு கால் கீழே இறங்கிக்கிறோம். சரியா? இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எப்படி தைக்கிறேன்றது. இப்போ நம்ம பேப்பரில் தைக்க ஆரம்பிச்சிட்டோம். பேப்பரில் தைக்கும்போது பார்த்திங்கன்னா நேர் கோடு இருக்க மாதிரிக்கே ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கோடு விட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தைங்க. கரெக்டாக புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சு நேராக தைச்சிருங்க. பொறுமையாக நான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு ஓட விட்டுருக்கேன். நீங்கள் இது மாதிரி ஸ்பீடெல்லாம் தைக்க வேணாம். நின்று நிதானமாக பொறுமையாக தைங்க. ஒரு கோடு விட்டு பேப்பரை தைச்சி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நடுவில் நம்ம ஒரு கோடு விட்டுருக்கோம் பாருங்கள். அடுத்த ரவுண்டில் அந்த விட்டு போன கோடை ஃபில் பண்ணிடுங்க. சரி, இது மாதிரிக்கே 1, 2 பேப்பர் கூட எடுத்து பொறுமையாக தைங்க. தைக்க உங்களுக்கு வந்து கை வந்து பழகும். சரியா? பார்த்தீங்களா இப்போ எப்படி ஒரே மாதிரி தைச்சிருக்கேன்னு? அந்த கோட்டு மேலேயே நீங்கள் கோடை விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவுட்டு. அதனால் நீங்கள் கரெக்டாக தைக்கணும். கோட்டு மேலேயே தைச்சி வாங்க. பொறுமையாக தைங்க, ரிலாக்ஸாக தைங்க. தைக்கும்போது நூல் பாபின் கேஸு எல்லாமே எடுத்துருங்க பேப்பரில் தைக்கும்போது. சரி, அடுத்த ரவுண்டு பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளைவு ஸ்டிச் பார்த்தீங்களா எப்படி நான் தைக்கிறேன்னு? லைட்டாக நண்டு காலை தூக்கி விட்டுட்டு பொறுமையாக நீங்கள் தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுவாக நம்ம கைக்கு திருப்புறதுக்கு செட் ஆகி வரும். நண்டு கால் வந்து ரொம்ப பலமாக வந்து பேப்பர் மேலே உட்கார வேணாம். துணின்னா உங்களுக்கு வந்து நகண்டு கொடுக்கும். இது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. லைட்டாக அதை மூவ் பண்ணி விட்டு அப்படியே கொண்டு போங்க. பார்த்திங்கன்னா நான் தைக்கிறது எப்படி தைச்சிருக்கேன்னு இந்த வளைவு அவ்வளோதான். தைக்கும்போது கை உள்ளே போயிடாமல் கவனமாக தைங்க. சரி, இது மாதிரிக்கு ஒரு பேப்பர் நிறைய நீங்கள் டிசைன் போட்டு தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கை செட் ஆகிடும். மிஷின் பழக்கத்துக்காக தான் நம்ம வந்து இந்த டிசைன்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறது. இப்போ இதை பார்த்துக்கிட்டே வாங்க. நம்மளுடைய வகுப்பு 4ல் கேட்கப்படுற கேள்வி என்னன்னு கேட்டால், எத்தனை ஸ்டிச் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிச்சேன், எத்தனை ஸ்டிச் வந்து கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி நான் நிப்பாட்டினது எத்தனை, நான் சொன்னது எத்தனை அப்படின்ற நம்பரை மட்டும் கரெக்டாக நமக்கு வாட்ஸ்அப்பில் போடுங்க. உங்கள் பேரும் எந்த ஊருன்றதையும் சேர்த்து போடுங்க. அப்போ தான் நான் கிஃப்ட் கொடுக்கும்போது கரெக்டான ஆளுக்கு வருதா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பாஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். பாஸ் ஸ்டிச்சில் வந்து ஒரு 2-3 பேர் மட்டும்தான் நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு வந்து வீடியோ அனுப்பியிருக்கீங்க. ஸோ எல்லாம் அனுப்புனவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. அனுப்பாதவங்களும் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களோட குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு பாஸ் ஸ்டிச்சில் எங்கெங்கே புள்ளி வைக்கணுன்ற, அதாவது வகுப்பு 2ல் நான் கேட்ட கேள்வி 1, 2, 3ன்னு 3 கிளாஸ்லேயும் நான் கேட்டதை நீங்கள் எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம 4 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பாஸ் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கார்னரில் வந்து ஊசியை குத்தி நிப்பாட்டி பேப்பரை நண்டுக்காலை லைட்டாக தூக்கி விட்டு
அப்புறம் பேப்பரை திருப்புறோம். துணியும் அதே மாதிரி தான் தைக்கணும். பாஸ் ஸ்டிச்ன்றது நமக்கு நிறையா இதுக்கு யூஸ் ஆகும். அதனால் ரொம்ப கவனமாக தைங்க. நெக்கு டிசைனுக்கு நம்ம வந்து அப்புறம் ப்ளவுஸ்க்கு, சுடிதாருக்கு, பேபி கவுனுக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ அதனால் பாஸ் ஸ்டிச் நிறையா தைங்க. ஒரு பேப்பர் நிறைய நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கார்னர்லாம் நிப்பாட்டி நம்ம திருப்பும்போது கரெக்டாக வந்திருக்கா. அடுத்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வி தைக்க போகிறோம். வி வந்து நல்லா பெருசாக போட்டுக்கோங்க, அப்புறம் மீடியம் சைஸ் போட்டுக்கோங்க, அப்புறம் குட்டி சைஸ் ஸ்மால் சைஸில் போட்டுக்கோங்க. 3 சைஸ் உள்ளே வர மாதிரிக்கே போடணும். இது நம்ம எதுக்கு தைக்க போகிறோம்னா ஒரு சுடிதாருக்கு 3 கலரில் நம்ம வந்து துணி வச்சு தைப்போம். ஸோ அதுக்கெல்லாம் பழகிறதுக்கு வந்து இந்த மாதிரிக்கே ட்ரிபிள் லைன் போட்டு நீங்கள் போட்டு பழகிக்கோங்க. நல்லா பெருசாகவே போட்டுக்கோங்க. நான் வீடியோ எனக்கு குட்டி குட்டியாக தைச்சே பழக்கம் கைக்கு செட் ஆனால் நான் போடுறேன். நீங்கள் பெருசாக படம் வரைஞ்சி தைச்சிட்டு அதுக்கப்புறம் குட்டி சைஸ் வரைங்க. அப்படியே 3 சைஸ் நீங்களே உங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து பழகிக்கோங்க. அப்போ தான் எதுவுமே நீங்கள் பழகிக்க முடியும். இப்போ நான் மாடல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் தைக்கணும். எந்த இடத்துல நான் ஊசி நிப்பாட்டி திருப்புறேன்னு மட்டும் பார்த்து கவனமாக பார்த்துக்கோங்க. நான் வந்து பேப்பரை திருப்பும் போது நண்டுக்காலை லைட்டாக மேலே தூக்கி விடுறேன். ஸோ அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஊசி நிப்பாட்டி நண்டுக்காலை தூக்கி விட்டு பேப்பரை நான் திருப்பி விடுறேன். திருப்பி நான் அந்த கோட்டுக்கு நேராக வச்சு தைக்கிறேன். சரி, அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்டிச்சும் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும், தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். அதனால நீங்கள் உடனே நமக்கு தையல் வராது அப்போலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நானும் உங்களை மாதிரிக்கே அடிப்படையாக தைச்சி பழகி தான் நான் வந்து தைக்க வந்திருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ இவ்வளோதான். வி வந்து எப்படி நான் கோடு போட்டிருக்கேன்னு பாருங்களேன். நல்லா அழகாக நீட்டாக பென்சில் ஸ்கேல் வச்சு நீங்கள் கோடு போட்டு இது மாதிரிக்கே நீங்கள் நூலில் தைச்சிருங்க. இந்த வி போட்டோம் பார்த்தீங்களா, அது மாதிரிக்கே அடுத்து வந்து வளைவு மாதிரிக்கே போட போகிறோம். இது வந்து நம்ம நிறைய ஸ்டிச்சஸ், அதாவது நம்ம வந்து கழுத்து ப்ளவுஸில் வந்து மெயினாக வந்து யூ மாதிரிக்கே தான் கட் பண்ணி நம்ம தைப்போம். இந்த யூ மாதிரிக்கே இருக்கிறத பொறுமையாக நீங்கள் தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு கை செட் ஆயிரும். அதுக்காக இந்த டிசைன் கொடுத்துருக்கேன். இதை கவனமாக நீங்கள் பார்த்து தைச்சிருங்க. வகுப்பு 4ல் வந்து நான் கொஸ்டின் கேட்டுட்டு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த என்ன கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன். நான் எத்தனை ஸ்டிச் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன், எத்தனை ஸ்டிச் வந்து உங்களுக்கு நிப்பாட்டியிருக்கேன், கடைசியாக உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் எனக்கு நம்பரோடு போடுங்க. இப்போ வந்து நம்ம குரூப்பில் நிறைய பேர் ஆட் ஆகிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதே போல் நீங்கள் வாங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. நான் நம்மளோட குரூப் நம்பரை நான் கூடிய சீக்கிரம் நான் தரேன். இன்னும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வரணும். நீங்கள் வந்து நிறையா பேர் பீஸ் எவ்வளோ மேடம்னு கேட்குறீங்க. நீங்கள் கொடுக்குற குரு தட்சணை என்னான்னு கேட்டிங்கன்னா என்னோடய சேனலில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் கொடுக்குற பீஸ். சரியா? நீங்கள் நல்லபடியாக பழகுங்க.